வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மழை காரணமாக மீட்புப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. காந்தன்பாறை முதல் சுஜிலிப்பறை வரையிலான வனப்பகுதிக்குள் இஆர்எஃப் எனப்படும் தன்னார்வ மீட்புக் குழுவினர் உடல்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டனர். வனப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் மற்றும் உடல் பாகங்கள் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கப்பட்டு கொண்டுவரப்பட்டன. நேற்றைய தினம் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், அடர் வனப்பகுதி என்பதால் மீட்புப் பணிகள் சவாலாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சூரல்மலை மற்றும் முண்டக்கை ஆகிய பகுதிகளில் மழை பெய்ததால் மீட்புப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்த மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்துள்ள மாநில அமைச்சர் முகமது ரியாஸ், இந்த பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், வனத்துறையினர், மீட்புக் குழுவினர் என 190 பேர் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே தங்களது வீடுகள் இருந்த பகுதிகளில் சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்களை மீட்டெடுக்கும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டனர்.